வணக்கம். பாலமுருகன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு கொண்டு தெரியக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. காரணம், ஒட்டு மொத்தமாக டெமோக்ரஸியை அழித்து வேரோடி மண்ணோடையும் பிடுங்கி எரிஞ்சிட்டு இந்த நாட்டை வெறும் பாசிசத்தோடைய இடமாக மாற்றுவதற்கு துடிதுடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இப்போது சிறப்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியும் அதுக்கான தலைவர் ராகுல் காந்தியும். இப்போது பீகாரில் நடக்கக்கூடிய முக்கியமான இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு, நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அந்த அழைப்பை மறுக்காமல் நமது முதலமைச்சர் இன்றைக்கி பீகார் போயிருக்காரு. அதற்கான பேரணியிலும் பங்கேற்றிருக்காரு. இது சம்பந்தமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமோ அல்லது அதுக்கு கெட்ட விஷயமோ அது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, ஈகோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தலைவிரிச்சு ஆடக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் இருந்தது. இதை நம்மளால் மறுக்க முடியாது. காரணம், ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆளுமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆளுமை தனக்கு கீழே எல்லாமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன ஓட்டம், அந்த சிங்கிளான அந்த மன ஓட்டம் வந்துக்கிட்டு மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது. நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒற்றைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒற்றைத்தன்மையின் வெளிப்பாடாக தான் ஒவ்வொரு முறையுமே அவங்க நடந்துக்குவாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு அதிமுக சர்வ நாசமாக போனதுக்கு காரணம் இந்த ஒற்றைத்தன்மை தான். அவங்களுக்குள்ள பன்முகத்தன்மைங்கிறது சுத்தமாகவே கிடையாது. அதன் அடிப்படையில் அந்த ஒற்றைத்தன்மை யாரிடம் எல்லாம் இருக்கின்றதோ அது நாசமாக போகிறதுக்கான விளைவுகள் தான் அப்படிங்கிறதுக்கு ஹிட்லருடைய நாஜியோடைய கட்சியாக இருக்கட்டும், முசலினுடைய பாசிச கட்சி எல்லாருமே வந்துக்கிட்டு இந்த ஒற்றைத்தன்மையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஒற்றைத்தன்மையில் தான் இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த கட்சி இந்தியா முழுக்க ஒரே ஒரு கட்சியாக தான் இருக்கணும், அது எங்கேயுமே பன்முகத்தன்மை இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வெறி பிடித்து போய் இன்றைக்கி அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அது ஈடுபடாத துறையே கிடையாது. அத்தனை துறையுமே கபலீகரம் பண்ணக்கூடிய அத்தனை வேலையும் தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக செய்ததின் விளைவு தேர்தல் ஆணையத்தையும் முழுசாக முழுங்கி ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக கடைசியில் இனிமேல் யாருமே ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போடலைனாலும் சரி வெற்றி என்பது பிஜேபிக்கு தாங்கிற நிலைமையை இன்னைக்கு உண்டு பண்ணிடுச்சு. இந்த இடத்துல என்ன செய்வது என்று தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அது அனைத்து துறைகளிலுமே ஊடுருவிந்ததுக்கு உதாரணம் நீதித்துறையும். அந்த நீதித்துறையில் பட்டிருக்கக்கூடிய இன்னைக்கு என்னென்ன கூத்துகள் எல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் எப்படித்தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த யானைக்கு மணி கட்டுறது இந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுறதுங்கிற மாதிரி ராகுல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆதர்ச நாயகன் நமக்கு கிடைச்சாரு. அந்த ராகுல் போட்ட குண்டு தான் இன்னைக்கு இந்தியாவையே கிடுகிடுக்க வச்சிருக்கு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் வட்டாரங்கள் எல்லாத்தையுமே கொலை நடுங்கக்கூடிய அளவிற்கு அது வச்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, அது போட்டிருக்கக்கூடிய வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் மீது குண்டை வீச அத்தனை பிஜேபியோட அடிப்பொடிகள் வரைக்கும் அலறி துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கும் பிஜேபிக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தனித்த ஆணையம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தனித்த ஆணையங்கள் தனித்த அதிகாரங்கள் கொண்ட அமைப்பில் மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடியது தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ராகுல் காந்தி ஒரு தலைவர் ஒரு குண்டை வீசுகிறார் என்றால் அந்த இடத்துல யார் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதில் தேர்தல் ஆணையம் பதில் சொல்வதற்கு முன்னால் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்துக்கிட்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் எல்லாம் வழிமறித்து எப்படி நீ தேர்தல் ஆணையத்தை கேட்கலாம், எப்படி நீ தேர்தல் ஆணையத்தை கேட்கலாம் சொல்லி காட்டு கூச்சல் போட்டு எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் கிடக்குறாங்க. தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் அம்பலப்பட்டு போய் கிடக்கிறதுக்கு காரணம் ஒன்றுக்கு ஒன்று சலச்சவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வாக்கு திருட்டுல பயங்கரமான வேலை செஞ்சுருக்காங்கிறத ஊர் உலகத்துக்கு அம்பலப்படுத்தி விட்டார். இதன் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய பீகாரை சோதனை களமாக மாற்றி அங்கே இருக்கக்கூடிய பல்டி குமார் இருக்கார் பார்த்தீங்களா, நிதிஷ்குமாரை வச்சுக்கிட்டு என்னென்ன காரியமெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை காரியத்தையும் நீக்கமர செய்து முடித்து கடைசியில் கொண்டுட்டு வந்து வாக்குரிமை அப்படிங்கிறத விட உன்னுடைய குடியுரிமையவே நான் காலி பண்ணுறேன் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தத்துவத்தின் அடிப்படையில் உச்ச கடத்தில் இன்றைக்கு இருக்கு தேர்தல் ஆணையம்.
இதை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த 2026க்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தலாக இருந்தாலும் சரி, இதன் பிறகு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தேர்தல் களத்திற்கு நாம் பயணம் செய்ய வேண்டியதில்லை. இந்தியாவின் இறையாண்மையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற இடத்துல வந்துக்கிட்டு ராகுல் காந்தி இருந்த காரணத்தினால ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கக்கூடிய தத்துவம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, இங்கே பார்ப்பனர் அல்லாத மக்கள் அனைவருமே, குறிப்பாக இஸ்லாமியர்கள் எல்லாமே இங்கே எந்த விதமான அடிப்படை உரிமையையும் நீங்கள் எதிர்பார்த்து இங்கே வாழக்கூடாது. அவர்களுக்கு தொண்டு ஊழியம் செய்யக்கூடிய இடத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்க வேண்டும். உரிமை தொண்டு ஊழியம்னா சம்பளமே கூட நீங்கள் கேட்காமல் அடிமையிலும் அடிமை கூட்டமாக இருக்க வேண்டும் சொல்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக உன்னோட குடியுரிமையவே காலி பண்ணிடுறோம். காலி பண்ணதுக்கு பிறகு நீ இங்கே வாழ்வதும் இந்த இடத்த விட்டு ஓடுவதும் எங்களுடைய கையில் இருக்கு. ஓடுறேன்னா ஓடிரு, இங்கே இருக்கிறேன்னா எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் ஏதோ உயிர் பொழைத்து கொண்டு இருங்கிற ரேஞ்சில் இன்னைக்கு ஒவ்வொரு குடிமகனையும், குறிப்பாக பார்ப்பனர் அல்லாத மற்ற அனைத்து மக்களையும் இவர்களுடைய கைப்பிடி உள்ளங்கள் கைப்பிடிக்குள்ள வச்சு இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அனைத்தையும் தவிடு பொடியாக மாற்றுவோம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி பீகாரில் இருக்கக்கூடிய சமூக நீதி கண்ணோட்டத்தை இந்தியாவுக்கு வெளிப்படுத்தி காட்டுவோம். சட்ட ரீதியாகவும் முதலில் மக்கள் மன்றத்தில் கொண்டுட்டு இருந்த இந்த விஷயத்தை வச்ச உடனே அல்லறி துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே பேச்சு, ஏன் நீங்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை, ஏன் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அஃபிடவிட் நீங்கள் போட்டால் எங்ககிட்ட ஏன் கொடுக்கல, நீங்கள் ஏன் நேரடியாக மக்களை சந்தித்தீர்கள், மக்களை ஏன் குழப்பத்துக்கு ஆளாக்கிறீர்கள்னு ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சானுங்க. ஆனால் இறுதி மன்றம் இந்தியாவில் இருக்கின்றது ஒன்று என்று கேட்டால் அது மக்கள் மன்றம் தான். ஏனென்றால் மக்கள் மன்றத்துக்கு புரிய வைத்து விட்டோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலையீடுகள் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்ச அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய அத்தனை மன்றங்களுக்கும் இந்த மக்கள் மன்றம் சிறப்பாக காட்டியிருப்பதற்கு உதாரணம் கடைசியாக நடந்த சென்னையில் நடந்தக்கூடிய ஜல்லிக்கட்டு வந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மன்றத்தில் கூட்டம் கூடினதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றமே கீழே தாறுமாறாக இறங்கி விழுந்தது. இதெல்லாம் நம்ம வரலாறு. அதன் அடிப்படையில் தந்தை பெரியாரின் அணுகுமுறை இருக்கு பார்த்தீங்கல்ல, அவருக்கு எப்போதுமே எந்த மன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று கேட்டால் மக்கள் மன்றத்தின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது. அந்த மக்கள் மன்றத்தை திரட்டி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டிவிட்டால் அனைத்து மன்றங்களும் படிப்படியாக கீழே இறங்கி வந்து அந்த மக்கள் மன்றத்துக்கு கீழே உட்கார்ந்து விடும் என்பது மிக அற்புதமான கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை இன்று ராகுல் காந்தி சிறப்பாக செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாக்கு திருட்டிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ அம்பலப்படுத்த வேண்டும். இது பண்ணியிருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் அனைத்தையும் மக்களிடம் கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பேரணி இங்கே அங்கே முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி இன்னும் ஏகப்பட்ட திருகுதாளங்களை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறது, இனியும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் பிஜேபி என்றால் அது சூது என்பது உலகத்துக்கே தெரிந்தது. அப்படிங்கிறத 1000 வருட காலமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு இந்த கவர்னர் பிரச்சனை பெரிய தலைவிரித்து ஆடும்போது எவ்வளவு மமதையோடும் திமிரோடும் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்கிட்டே தெனாவட்டா பேசக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். ஏன் நாங்கள் அப்படி தான் இருப்போம், நீங்கள் எங்களை கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்செலாம் இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்ஸாக வரும்போது அதை தெளிவாக உச்சநீதிமன்றங்கள் கேட்டார்கள். நீங்கள் எது வேண்டுமானால் செய்வீர்கள், உங்களை எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது என்றால் இங்கே நீதிமன்றங்கள் என்று எதற்கு ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். எல்லாமே நீங்க முடிவு பண்ணிக்குவீங்களா? ஒருத்தர் இங்க நீதி கிடைக்கணும், ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் சரியா நடக்கிற வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வேலை இல்லை. ஆனால் அங்கு ஒரு அநீதி நடக்கிறது என்றால் அந்த இடத்துல கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா இது என்ன வகையான நீதி, நீங்கள் விரும்பக்கூடிய நீதியா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் போராட்டம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த வாக்கு திருட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாக்கு திருட்டை மிகப்பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்தி மிகுந்த விழிப்புணர்வோடு இந்த முறை ஜனநாயகத்தில் தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய இந்த டெமோக்ரஸியை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி முதலமைச்சர் அங்கே போயிருக்கிறாரு. தனது சிறப்பான உரையை இன்றைக்கி அங்கே தருவார். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம், பேசலாம்.